அடிப்படையே பழகணும். என்ன ஐயா செய்ய போற, இது எப்படியா உடைக்கிறது? படைக்கும் போதே சேர்த்து படைச்சு தொலைச்சிட்டானே. சுத்த தேகம் படைக்கக்கூடாத கடவுள் சுத்த தேகம் படைக்க வாய்ப்பே இல்லைப்பா. சுத்த தேகம் பிரம்மமாக இருக்கு. சுத்த தேகம் எப்படி இருக்குன்னா எங்கேயும் வியாபித்த பரம்பொருளாக இருக்கு. சுத்தமாக இருக்கக்கூடிய ஒன்று சுத்த ஆன்மா, ஜீவா பரமானமாக இருப்பது சுத்தமாக இருக்கு. அது ஜீவான்மா மாறும்போது ஒன்று துணை சேர்க்க வேண்டியிருக்கு. தனி சீமன் எரியாது. ஏதோ ஒரு துணியை கனியை நடிச்சாதான் சீமனை பிடிக்காது. அப்போ தனி சீமனை பிடிக்காது போல அந்த எங்கும் வியாபித்த ஜீவான் பரமான்மா அது என்ன செய்யும்? ஒரு உடம்பு தங்கும்போது ஜீவான்மா தங்கும். ஒரு துணை வேண்டும் அதுக்கு. பரமான்மாவானது ஒரு உடம்புல தங்கும்போது அதுக்கு துணை, ஒரு வீடு வேணும். அந்த வீடு தான் உடம்பு. அப்போ ஜீவான்மா, அந்த பரமான்மான்னு பகுதி ஜீவான்மா. வெளியே எங்கு வியாபித்த காற்று தான், அந்த காற்று நம்மளும் ஓடுது. வெளியே ஓடும்போது பரமான்மா என்றும், அது உள்ளே ஓடும்போது ஜீவான்மா என்றும். தனக்கு ஒரு வீடு வேண்டும். அவன் என்ன செய்யறான்? எல்லாம் வல்ல பரமான்மா இருக்கக்கூடிய கடவுள் தான் தங்குவதற்கு ஒரு வீடு எதிர்பார்க்கிறான். அதான் மனித தேகம். தங்குறான். நான் தங்குவதற்கு வீடு அதான். அப்போ தேகத்தை கொடுக்குறான் கடவுள். கொடுத்து என்ன செய்யறான்? தேகத்தை நீக்கிய பின் ஜீவான்மா பரமான்மோடு சேருது. எல்லாம் வல்ல பரம்பொருளோடு எல்லாம் வல்ல பரபெருமத்தை சேருது. பரபெருமம் எப்படி இருக்கிறான்? 1008 மாத்து ஒளி உடம்பா இருக்கு. அது புன்னிறமா இருக்கு. அந்த பரபெருமம் அது எங்கேயும் ஆபித்திருக்கு. அவன் என்ன செய்யறான்? உடம்புல சார்ந்திருந்து வெளிப்படுறான். அப்ப தேகத்தை ஒன்றை தேர்ந்தெடுக்கிறான். அதான் மனித தேகத்தை தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்து இந்த தேகத்தை சுத்திப்படுத்துறான்.